உடல் எடையை குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு ஏராளமான எக்ஸர்சைஸ், யோகா எல்லாம் இருக்கு. இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில பெரும்பாலானவர்களுக்கு எக்ஸர்சைஸ் பண்றதுக்கோ, யோகா செய்றதுக்கோ நேரம் இல்ல. இருந்தாலும் தொப்பையை குறைக்கிறதுக்கும், உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே விருப்பம். இந்த பிளாங்க் பயிற்சிய டெய்லி 2 நிமிஷம் 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா, உங்களோட தொப்பை மட்டுமில்ல, உடல் எடையும் குறைஞ்சு ஸ்லிம் ஆயிருவீங்க. நீங்க இப்ப தான் முதலா இந்த சேனல பார்க்குறீங்கன்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வாங்க இந்த பிளாங்க் பயிற்சிய நாங்க எப்படி செய்றோம்ன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல குப்புற படுத்துக்கொள்ற மாரி இருக்க வேணும். கைகள மடக்கி எங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு கிட்டவாக கொண்டு வர வேணும். இப்ப கால்களின் விரல் பகுதி மடிந்தபடி மேல் நோக்கி ஒரு அழுத்தத்தை குடுத்து அப்படியே எழும்பிக் கொள்ள வேணும். இப்ப உடம்பு வந்து ஒரு நேர்கோடு மாதிரி இருக்க வேணும். கைகள் வந்து எல் ஷேப்ல இருக்கும். அதாவது 90 பாகையில விரிஞ்சிருக்க வேணும். இந்த நிலையில நீங்க இலகுவான சுவாசத்துல இருக்கலாம். இப்ப மூச்சு இலகுவாக எடுத்து விட்டபடி இருக்க வேணும். இத நீங்க ஆரம்பத்தில 20 செகண்ட்கள்ல இருந்து படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு போகலாம். இப்படி செய்யக்க உங்களோட உடம்பு வந்து நடுங்குறது போல இருக்கும். இது வந்து முழு உடம்புக்குமே நல்லதொரு பயிற்சியாக அமையும். இந்த பயிற்சிய தொடர்ந்து செய்றதால ஏராளமான நன்மைகள் இருக்கு. அது என்னென்ன நன்மைகள் என்று இப்ப ஒவ்வொன்றாக நாங்க பார்த்துருவோம். முதலாவது நன்மை, இந்த பயிற்சிய நாங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டு வாரதால, தொடைப்பகுதி மற்றும் வயிற்று பகுதியில் உள்ள தசைகள் வந்து வலுப்பெறும். அது மட்டும் இல்லாம, இந்த தொடைப்பகுதி மற்றும் வயிற்று பகுதியில் உள்ள தேவையில்லாத கொழுப்புக்கள் வந்து வேகமாக கரையும். இதனால வேகமாக உடல் எடையும் குறையும், தொப்பையும் வேகமாக கரைந்து போகும். எனவே நாங்க இந்த பயிற்சிய தொடர்ந்து 21 நாட்கள் செய்ய வேணும். அதோட இந்த பயிற்சிய நாங்க விட்டுடாம தொடர்ந்து செய்வதால, நாங்க எங்களுடைய உடல தொடர்ந்து மெயின்டெயின் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். 2வது நன்மை, இப்பல்லாம் பெரும்பாலானவர்கள் இந்த இரத்த அழுத்தம், அதாவது பிளட் பிரஷர் நோயால அவதிப்படுகின்றார்கள். இந்த இரத்த அழுத்தத்த குறைக்கிறதுல இந்த பிளாங்க் பயிற்சி ரொம்பவே உதவுதுன்னு சொல்லி விஞ்ஞான ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கணும். அதனால இந்த பயிற்சிய நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வாரதால, எங்களுடைய இரத்த அழுத்தத்த கட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும். 3வது நன்மை, நிறைய பேருக்கு ஒரு இடத்துல நிறைய நேரம் இருந்தாலே இந்த முதுகுத்தண்டு வடத்துல வலி ஏற்படுவதாக சொல்லுவினம். அப்படியானவங்க இந்த பிளாங்க் பயிற்சிய தொடர்ந்து செய்ய வேணும். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வாரதால, முதுகுத்தண்டு வடம் வந்து பலமாகி, இந்த முள்ளந்தண்டுல வார வலி பிரச்சனைகள் எதிர்காலத்துல இல்லாம போகும். எனவே இந்த முள்ளந்தண்டு வடத்துல வலி உள்ளவர்கள் கட்டாயம் இந்த பயிற்சிய தொடர்ந்து செய்ய வேணும். 4வது நன்மை, மிக முக்கியமான நன்மை என்று கூட சொல்லலாம். பெரும்பாலானவர்களுக்கு இப்ப சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகுறதில்ல. இந்த செரிமான பிரச்சனைய வந்து நிறைய பேர் எதிர்கொள்றாங்க. இந்த பிளாங்க் பயிற்சியை நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வரைக்க, இந்த வயிற்று பகுதியில ஏற்படுற அழுத்தத்தின் காரணமாக உள்ளுறுப்புகள்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு, எங்களுடைய செரிமான சக்திய அது அதிகரிக்கும். எனவே நாங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து மிக இலகுவாக செரிமானம் அடையும். எனவே நாங்க இந்த பயிற்சிய தொடர்ந்து செய்து கொண்டு வாரதால, எங்களுடைய செரிமான சக்திய அதிகரிச்சு கொள்ள முடியும். 5வது நன்மை, இந்த பிளாங்க் போஸ் பயிற்சியை நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வாரதால, எங்களோட உடம்பின் மெட்டபாலிசம் வந்து சீராகும். இதனால எங்களுக்கு இரவில நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்துக்கு இது உதவி செய்யும். எனவே இந்த பயிற்சியை நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வர வேணும். இந்த காணொளியில நாங்க பிளாங்க் பயிற்சி பற்றியும், இந்த பிளாங்க் பயிற்சியை எப்படி செய்றோம்னு சொல்லியும், இந்த பிளாங்க் பயிற்சியை செய்றதால ஏற்படுகின்ற நன்மைகள் பற்றியும் பார்த்தோம். மீண்டும் புதியதொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.